தமிழ்நாட்டில் நடைபெறுவது முடியாட்சி அல்ல குடியாட்சி என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் பேட்டியளித்த அவர் மேடையில் பேசுவது மட்டும் போதாது என விஜய் குறித்து விமர்சனம் செய்துள்ளார். களத்துக்கு வரணும். நான் இங்க சொல்றது என்னன்னா, எல்லாருமே ஜாம்பவான்கள். அரசியல் கட்சியில இருந்து அரசியலை பற்றி மக்களை பற்றி படித்தறிந்தவர்கள். அவர் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் போக போக தான் அரசியல் தான் தெரியும், பொது வழக்கு தான் தெரியும். மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். மேடையில போயிட்டு யாராவது பேசிட்டு போயிட்டா முடிவு பண்ண முடியாது. இந்த அரசு நல்ல அரசு, மக்களுக்கான அரசு. பிரச்சனை என்ன, ஓடி போய் அரசு நிக்குது அப்படின்னா மக்கள் 200ல 234 தொகுதி முடிச்சு. நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில் விசிகா பிரதமர் ஆதர்ஷ் சாதனம் 2026 மன்னராட்சி முடிவுக்கு வரும் சொல்லியிருக்காரு. மன்னர் ஆட்சிலாம் இப்ப இல்லை. 26வது அமெண்ட்மெண்ட்ல 1971ஆம் ஆண்டு மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டாந்தார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். எங்க மன்னர் ஆட்சி இருக்கு? 26வது அமெண்ட்மெண்ட்டை படிக்க சொல்லுங்க. 26வது அமெண்ட்மெண்ட்டை படிச்சா தெரியும். நீங்களும் கூகுள்ல டச் பண்ணி பாருங்க 26th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு. 26th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது மன்னர் ஆட்சியை முடிவுக்கு வரணும். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றோம் நாம். 1950 ஜனவரி 26ல குடியரசானது. குடியரசு ஆகும் போது எல்லா சமஸ்தானங்கள் எல்லா மன்னர்களையும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு இனி குடியரசு முடியரசு இல்ல, இது குடியாட்சி முடியாட்சி இல்லைன்னு முடிவு கொண்டு வந்தாங்க. அதற்கு ஒரு படி மேல போயிட்டு அப்ப மானியம் கொடுக்கணும் மன்னர்களுக்கு. நாங்க அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது 1971ஆம் ஆண்டு என்ன கொண்டு வந்தாங்க? 26வது அமெண்ட்மெண்ட்ல மன்னர் மானியம் ஒழிப்புன்னு கொண்டு வந்தாங்க. மானியமே இல்லையே, அப்புறம் மன்னர் ஆட்சி எங்க இருக்கும்? புரிதல் இல்லாம பேசுறது தான். பேசும்போது கொஞ்சம் அளந்து பேசணும், அடக்கமா பேசணும், என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசணும். இதெல்லாம் வருத்தத்துக்குரியது தான். அதனால ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுறாரு, நம்ம அதுக்கு மேல உள்ள போயிட்டு கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. அவரவர்கள் இது சரியா அது தவறான சுய பரிசோதனை பண்ணிக்கணும். தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகார பகிர்ந்தளிக்கும் முறை நடைமுறைக்கு வரதுக்கான சாத்தியக்கூறு ஏங்க, நாங்க 2014 காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில இருக்கும் போது கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறோம். கூட்டணி மந்திரி சபையை ஆதரிச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்கிறோம். அதை இன்னைக்கு என்ன புதுசா பேசுறாங்க? காலகாலமா பேசுறது காலகாலமா இருக்கிறதானே. அது அன்றைக்கு 2026 நடைபெறுகின்ற தேர்தலுடைய தட்ப வெப்பநிலை மக்களுடைய முடிவு தான் முடிவு.